பாஸ்ன்னு ஒருத்தன் தான். அந்த மாதிரி தான் அந்த சீரீஸ்க்கு ஒரு 2 மேட்ச் இப்படி ஆடி கொடுப்பான். சூப்பரான பேட்டிங். நானும் இப்போ அவுட் ஆயிடுவான் அப்போ அவுட் ஆயிடுவான்னு பார்த்தேன். 84 ரன்னு உசுரை கொடுத்து விளையாண்டான். அவன் பேட்டிங்கே பார்க்க ஜாலியாக இருக்கும். அடிச்சுக்கிட்டே இருப்பான், நிற்கவே மாட்டான். நான் முன்னாடியே இந்த 2-3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த நேபாள் இங்கிலாந்துக்கு தோக்கும் போது ஜிம்மினிசம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இன்னைக்கு ட்விட்டர்ல ஃபுல்லா அதான் ட்ரெண்டிங்கு. தயவு செஞ்சு யாரு பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிரிக்கெட் மட்டும் விளையாட சொல்லி தராதீங்க. அது ஒரு மோசமான கேம். 60 வயசு வரல நீட்டா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கோ ஒரு பிரைவேட் வேலைக்கோ போயிட்டு 60 வயசுல செத்துருங்க, நிம்மதியா இருக்கும். இந்த கேம் மட்டும் விளையாடாதீங்க. அப்பா என் மனசு இருக்கு. ஆப்கானிஸ்தான் தோக்கும் போது வெறியாச்சு. என்னடா எனக்கு இல்ல இஷான் கிஷன் இஷான் கிஷனும் நான் இப்ப படிச்சேன். இப்ப பும்ரா வந்து யார்கர் போடும்போது மிஸ் ஆகி அவரோட டோல் அதாவது பெருவரில் பட்டுருச்சான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவாரு. அவ்வளோ மேட்ச் மிஸ் பண்ற அளவுக்கு பிரச்சனை இல்லையா. வணக்கம் கிரிக்கெட் கச்சேரி மக்களே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு சோகமான செய்தி ஆயிப்போச்சு பாத்துக்கோங்க. இன்னைக்கு என்னதான் போராடி எவ்வளவுதான்டா தப்பு பண்ணுவீங்க இந்த ஆப்கானிஸ்தானு, பாவம்டா இந்த குருபாஸ்ன்ற மாதிரி. இன்னைக்கு குருபாஸ் தான் ரொம்ப பாவம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மிஸ்டேக் இன்னைக்கு பண்ணிட்டாங்க. அதை தவிர்த்து இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே ஜெயிச்சிருக்கலாம். சூப்பர் ஓவருக்கே மேட்ச் போயிருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் பார்த்து பிரபு பார்த்தான், நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். எப்படி இருந்தது மேட்ச் சொல்லு. மேட்சிங் சொல்ல சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்க அடிப்பாங்க, எப்படியும் 200 ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் 200 220 போயிட்டு இருந்த ஸ்கோரை 200க்குள்ள முடிச்சாங்க. சூப்பராக பவுலிங் போட்டு அதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக். ஆனால் குருபாஸ்ன்னு ஒருத்தன் தான். அந்த மாதிரி தான் அந்த சீரீஸ்க்கு ஒரு 2 மேட்ச் இப்படி ஆடி கொடுப்பான். சூப்பரான பேட்டிங். நானும் இப்போ அவுட் ஆயிடுவான் அப்போ அவுட் ஆயிடுவான்னு பார்த்தேன். 84 ரன்னு உசுரை கொடுத்து விளையாண்டான். அவன் பேட்டிங்கே பார்க்க ஜாலியாக இருக்கும். அடிச்சுக்கிட்டே இருப்பான், நிற்கவே மாட்டான். அந்த பேட்டிங்கு அவருக்கு இது கம்பைன் கொடுத்தது இவர் தான், டயரிஸ் ரஷூல். அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. நான் அவர் விக்கெட் போனதையும் சரி ஒன் சைட் மேட்சாக திரும்பி மாறி நினைச்சேன். ஆனால் கடைசியாக பவுலர்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அந்த நூர் அகமது 6 அடிக்கிறாரு. இவர் தான்பா உட்கார வச்சிங்க போன மேட்ச்சு, ஏன்னு தெரில. பவுலிங் ஆனால் ஒழுங்காக போடல, ஆனால் பேட்டிங் நல்லான்னாரு. மேட்ச் எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. ஆப்கானிஸ்தான் எவ்வளோ ட்ரை ரொம்ப கொஞ்சம் சின்ன சில்லி மிஸ்டேக் தான். அந்த ஃபரூக்கி ரன் அவுட்லாம் இல்லைன்னா மேட்ச் வின்னு என்ன சொல்கிறது. அது இல்லாமல் ஃபரூக்கி ரன் அவுட்டு, எனக்கு தெரிஞ்சு ஃபரூக்கி இந்த ரன் அவுட்டு அந்த கடைசி பால் 7 பாலுக்கு ஒரு 6 போட முடியாமல் பால் போட முடியாதா? ஃபரூக்கே தேவையில்லைன்னு சொல்கிறேன் நான். இன்னைக்கு ரன் அவுட்டுக்கு போயிட்டேன். போன மேட்ச்ல ஏன் தோத்தாங்கன்னு பேசணும். நூர் அகமது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அதே தான் எடுத்து இந்த வாட்ச் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரே ஒரு பேஸ் பவுலரோட போயிருக்காங்க. ஒமர் சாய் பேஸ் பவுலர் போடுறதுனால ஒரு பேஸ் பவுலர். ஆனா நூர் அகமது சரியா போடல. ஆனா அந்த லாஸ்ட்ல டெப்த்ல பேட்டிங் சூப்பரா ஆடி கொடுத்தாரு. அந்த 15 ரன் 2 6 15 ரன். நான் முன்னாடியே இந்த 2-3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த நேபாள் இங்கிலாந்துக்கு தோக்கும் போது ஜிம்மினிசம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இன்னைக்கு ட்விட்டர்ல ஃபுல்லா அதான் ட்ரெண்டிங்கு. தயவு செஞ்சு யாரு பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிரிக்கெட் மட்டும் விளையாட சொல்லி தராதீங்க. அது ஒரு மோசமான கேம். 60 வயசு வரல நீட்டா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கோ ஒரு பிரைவேட் வேலைக்கோ போயிட்டு 60 வயசுல செத்துருங்க, நிம்மதியா இருக்கும். இந்த கேம் மட்டும் விளையாடாதீங்க. அப்பா என் மனசு இருக்கு. ஆப்கானிஸ்தான் தோக்கும் போது வெறியாச்சு. என்னடா எனக்கு நபி உள்ள வரும்போது சூப்பர் ஓவருக்கு உள்ள வரும்போது தெரிஞ்சு போச்சு. என்ன நபி T20ல இல்ல மேட்ச்லயே ஒன்னும் ஆடல. இங்க கூட்டு அவரால ஓடவும் முடியல. நான் உங்ககிட்ட ஆப்கானிஸ்தான் பிரிவிலே சொன்னேன், பருத்தி மூட்டை மாதிரி டீம்ல அடைச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க தான் சொன்னீங்க அவரா ஒரு பையனை சேர்ந்து விளையாடணும், அதுக்கோசரம் விளையாண்டுட்டு ஆப்கானிஸ்தான் டீம் தோக்கடிப்பீங்களா? சத்தியமா சொல்றேன், குருபாஸ் வந்து ஒரு பால் ஸ்பேர் வச்சு அடிச்சிருப்பான். எப்படி குருபாஸ் எப்படி வந்து கேஷவ் மகாராஜ் வந்து போடணும்னே தெரியல. ஈஸி மேட்ச்னா 2 டீமுமே ஏகப்பட்ட மிஸ்டேக். 20வது ஓவர்னா 2 நோ பால். சரி ரபடா போட்டான். ஃபர்ஸ்ட் பாலே 20வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலே மேட்ச் முடிய வேண்டியது. ஆனா இப்ப நோ பால் போட்டா அதுக்கப்புறம் குருபாஸ் 2 6 குருபாஸ் நூர் அகமது 2 6 அடிச்சான். அதுபடின்னு வந்துச்சு. 2 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். நீ அவன் வந்து ஒரு ரன் ஓட்டான். கடைசி ஒரு பால் இருக்கு. அந்த ஒரு பாலுக்கு நீ ஒரு ரன் ஓடிட்டு ஓடுறது பாஸ் பவுலர் தானே போடுறான். அவனுக்கு ரபாடா மாதிரி பவுலருக்கு அப் டு நிக்க முடியாது. நீ வந்து வயசாச்சு ஓடிக்கலாம். ஒரு சிங்கிள் ஒரு ரன் எடுத்துருது. அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக். சரி பண்ணிட்டாங்க.
அந்த கடைசி அந்த 6வது பால் சூப்பர் ஓவர்ல சிக்ஸ் அடிக்கிறது குத்தி போட்டிருந்தா போதும், கண்டிப்பா ஸ்டெப் சிக்ஸ் அடிச்சிருக்க மாட்டான். ஓடியாந்து ஃபுல் டாஸ் பால் சிக்ஸ். 2 சூப்பர் ஓவர்லயுமே ஆப்கானிஸ்தான் யூஸ் பண்ணது ஃபரூக்கியும் ஒமர் சாயும். அவங்க மேட்ச்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் தான் சூப்பரா போட்டாங்க. என்னதான் ஒமர் சாய் 3 விக்கெட் எடுத்திருந்தாலும் ஒரு ஓவர்ல தான் 2 விக்கெட் தொடர்ந்து எடுத்தாரு. மத்த ஓவர்ல தான் அடிதான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க ஏன் ஒரு ஸ்பின்னருக்கும் ட்ரை பண்ணல? ஏன் ரஷித் கான்லாம் ஒரு கட்ஸ் எடுத்து போடுவார்ல எல்லா மேட்ச்லயும், அவரு ஏன் போடல? ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, நீ ரஷித் கான் விட்டு 100 அகமது மாதிரி ஒரு பவுலரை டேக்கன் பண்ணி சிக்ஸ் அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நீங்க செகண்ட் சூப்பர் ஓவர்ல 100 அகமதை ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் அஸ்மதுல்லா உமர் சாய்க்கு பதிலா. ஆமா, 100 கூட அடி வாங்கிட்டாரு, விட்டுருக்கலாம். நீங்க விக்கெட் லெஸ்ஸா போனாரு, 3 ஓவர் 35 போயிட்டாரு. இது ரஷித் கான் நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்தாருல. எப்படியா இருந்தாலும் நீங்க போட்டிருக்கலாம். நீங்க கேப்டனா எடுத்து அந்த ஓவர் போட்டு ஜெயிச்சு கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் மேட்சே ஜெயிச்சிருக்கலாம். ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல தோத்துட்டு நீங்க உட்காந்துக்கிறாங்க எல்லாம். ஆனா நம்ம என்னதான் குர்பாஸ் மனசு உடைஞ்சு அழுகுறாருயா. மனசு உடைஞ்சு போச்சுன்னா ஏன்டா டே கிரிக்கெட் விளையாட ரொம்ப வருத்தமாகி போச்சு. இப்ப ஆப்கானிஸ்தான் டீம் பார்க்க நல்லா இருக்கு. ஒரு சில 2-3 ஓட்டைகள் தான் இருக்கு. ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரு, ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அந்த முகமது நபி எப்ப தூக்குறாங்களோ அன்னைக்கு டீம் விட்டுரும். அதுக்கு மேல ஒரு பேக்கப்ல நல்ல பிளேயரு. 2 வருஷமா பருத்தி மூட்டை மாதிரி அடைச்சிட்டு இருக்கிறாரு. முகமது நபி ஏன் இறக்கி விட்டாங்கன்னா, இந்த ஏசியாப்ல துணித்து வெள்ளையில 5 சிக்ஸ் அடிப்பாரு கடைசி ஓவர்ல, அந்த நினைப்புல இறக்கி விட்டாங்க. எனக்கு தெரியும் முகமது நபி வரும்போது சரி மேட்ச் முடிஞ்சுது அப்படின்ட்டு. நபி பெருசா ஒண்ணுமே பட மாட்டேங்குது. பவுலிங்லயும் அடி வாங்குறாரு. அவருக்கு பதிலா வேற யாரும் ஆடலாம். இப்போ சத்ரானுமே மேல பாத்தீங்கன்னா 2 குறை தான் அந்த டீம்ல. மேல இப்ராஹிம் சத்ரானும் கீழே நபியும். இவங்க 2 பேருமே கொஞ்சம் சத்ரான் கூட ஆடுவாருன்னு வெயி. நீ சொல்ற சத்ரான் கூட ஏதோ ஒரு மேட்ச் ஆடுவாரு. தினேஷ், இதுக்கு மேல பருத்தி மூட்டை எங்க இருந்தாலும் டீம் வெளியே போயிருச்சு. இனிமேல் ஜெயிச்சு என்ன பண்ண போகுது? நாம பேசி என்ன வெளிய இல்ல. கிரிக்கெட்டு எப்படி சொல்றது, ரொம்ப எனக்கு ஒரு மத்த ஸ்போர்ட்ல எப்படின்னு தெரியல. நம்ம மத்த ஸ்போர்ட் அதிகமா பாக்குறதுல, நான் கபடி அதிகமா பாப்பேன் கிரிக்கெட்டுக்கு எடுத்தபடி. கபடியில கூட இவ்வளவு எமோஷன்ஸ் எல்லாம் இருக்காது. கிரிக்கெட்ல அப்பப்போ இது மாதிரி ஒரு மேட்ச் நடக்கும் பாருங்களேன். இந்த 2019 வேர்ல்டு கப் ஃபைனல், சத்தியமா சொல்றேன், என்னால ஜீர்ணிக்க முடியல. அது ஃபர்ஸ்ட் நீ அந்த 19 20வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் நோ பால் இல்லாம வந்து தோத்துருந்தா கூட எனக்கு மனசு கஷ்டமா இருந்திருக்காது. ஏன்னா சரி தோத்துட்டீங்க அப்படின்ட்டு. அந்த கடவுளை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து சரி, அந்த வடிவேல் படத்துல ஒரு காமெடி வருமா, செத்து விளையாடுவோமா, அது மாதிரி ஜெயிக்கணும் ஜெயிக்க கூடாது. அது மாதிரி நீ ஜெயிக்கிற மாதிரி உன்னை கொண்டு போவ, ஆனா நீ தோத்தான் போகிற மாதிரி. இல்லைன்னா நபி அந்த சிக்ஸ் ஃபர்ஸ்ட் 2வது பால் அவுட் ஆயிட்டாரா, அடுத்த 3 பால் சிக்ஸ் அடிக்காம கூட இருந்திருக்கலாம். சிக்ஸ் அடிக்காம தோத்துட்டா கூட மனசு கஷ்டமா இருந்திருக்காது. குர்பாஸ் 4 பால் சிக்ஸ் அடிச்சான். அதுவும் 6 ரன் இருந்துச்சு, ஒரு வைடு 4 அடிச்சா மேட்ச் டிரா. அதுவும் சூப்பர். ஐயோ சாமி, ஏன்டா இப்படி எங்களை கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு இருந்துச்சு. அந்த 4 போயிட்டா கொண்டாட்டமா இருந்திருக்கும். ஆமா, ஏன்னா இப்ப நாம நேத்து பேசணும் எங்கடா மறுபடியும் பழைய மாதிரி வேர்ல்டு கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மொக்கையா. ஆனா இன்னைக்கு மேட்ச் ஆரம்பிச்சது சரியான இது ஆரம்பிச்சது. சூப்பர் மேட்ச். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் மேட்சும் நல்லா போயிட்டு இருக்கு. அண்டர் 19 அந்த பவுலர் போட்டார்ல, இந்தியாவோட கூட 145 போட்டு ஸ்லோ பால் அவரோட ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணோம். எவ்வளவு சீக்கிரம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண முடியும் அவ்வளவு சீக்கிரம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த டீம்ல மெயின் டீம்ல எடுத்துட்டு வரணும். ஆப்கானிஸ்தான் டீம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு ரஷித் கான் கேப்டன்ல இருந்து தூக்கிட்டு அஸ்மதுல்லா உமர் சாயி இல்லைன்னா இப்ராஹிம் சத்ரன் அது மாதிரி நல்ல ரோலுக்கு இருக்கிற பிளேயரா வந்து கேப்டன் கொடுக்கணும். ரஷித் கான் வந்து அவர் இன்னும் பெரிய ஒரு ஆட்டம் ஹீரோவாட்டம் முன்னேற்றுறாரு. ஆனா வந்து முக்கியமான நேரத்துல கரெக்டா சொதப்புறாரு. 100 அகமதை கரெக்டா எந்த இடத்துல எந்த மேட்ச் அடைக்கிறது இல்ல. எடுத்து வந்திருக்கலாம். கண்டிப்பா அல்லாஹ் ஹசன் பார் எடுத்து வந்துடும். அல்லாஹ் ஹசன் பார்லாம் இவங்க வந்து எப்படி டீகோட் பண்ணுவோங்களே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி டீமுக்குலாம் அவர் கொண்டு வந்துக்கலாம். அவங்கள ரிசர்வ்ல வச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி சின்ன மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவர்தான் அல்லாஹ் ஹசன் பார் சொன்ன மாதிரி இன்ஜுரியில இருந்து வெளியே வந்தாச்சு. பர்ஃபார்மன்ஸுமே இந்த வேர்ல்டு கப் முன்னாடி ஒரு 2-3 மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் போட்டாரு. ஏன் ரிசர்வ்ல வச்சுக்கிறாங்க என்ன கதைன்னே தெரியல. நபியை போட்டு ஆடிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் ஹசன் பாரும் நீங்க மறக்கூடாது, வெறும் பியூர் பவுலர் கிடையாது, அவரும் ஃபிட் ஆடுவாரு.
அவருக்கும் பட்டுச்சுன்னா இன்னைக்கு 100 ரன் அடிச்ச மாதிரி 2-3 சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இல்ல இருக்கு. அது முஜிப் ரன் நீங்க அவுட் நபியை இருக்குல்ல, போட்டு அடிக்க. இல்ல முஜிப் ரன் அவுட் ரொம்ப இதாவா போச்சு. முஜிப் பயங்கரமா பேட்டிங் ஆடுவாரு, ஆமா, அவர் ரன் அவுட் முஜிப்பும் ஆனது ஆடுவாரு. ஒரு பிரச்சனை தான். அது மாதிரி எல்லாம் தப்பு, இல்லண்ணா சரி. எல்லாம் தப்பு. இல்ல மத்த நம்ம நேபாள் மாதிரி டீமை பார்த்து பரிதாபப்படுறோம், இதெல்லாம் ஓகே. ஆப்கானிஸ்தான் எல்லா வேர்ல்டு கப்லயுமே நம்ம 2023 ஒன் டே வேர்ல்டு கப்ல இருந்து பாக்குறோம், நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த முக்கியமான நேரத்துல அந்த மேட்ச்வல் கேட்ச் கையில வந்து கேட்ச் கையில முஜிப், அது மாதிரி கையில இருக்கிற மேட்ச் விட்டுறாங்க. எப்படி விட்டுறாங்க, எப்படி அது அவங்களுக்கு தெரியல. அவங்க எந்த தர்காவில போய் கும்பிட்டு உட்காந்து சாமி கும்பிட்டு வர்றாங்கன்னு தெரியல. கரெக்டான தர்காவை போய் உட்காந்து கும்பிட்டு இருந்தா வின் பண்ணலாம். ஆப்கானிஸ்தானை காப்பாற்ற முடியாது இனிமேலு. நம்ம ஆப்கானிஸ்தானை பத்தி பேசுவோம். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்து இல்ல மேல மார்க்கம் ஃபெயில் ஆனா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு டீகாக்கும் ரிக்கல்டனும் நின்றாங்க. அப்படியே சேர போட்டு உட்காந்து 2 பேரும் ஆடிட்டே இருக்கிறானுங்க சூப்பரா. இல்ல இன்னைக்கு அது இல்லாம இல்ல நம்ம ப்ரிவியூல பேசிட்டு இருந்தா ஒன் டவுனுக்கு ஆள் இல்ல, ஒன் டவுனுக்கு ஆள் இல்ல. எங்க கொண்டு வந்து ரிக்கல்டனா போட்டு அவன் ஒன் டவுன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடி இருந்து ஒன் டவுன்ல இருந்து பொழந்துட்டு இருக்கிறான். இப்ப இல்ல இந்த சவுத் ஆப்பிரிக்கா மில்லர் அடிக்கிறான், ஸ்டப்ஸ், டெவால்ட் பிரேவிஸ் மட்டும் தான் ஃபார்ம்ல இல்ல, மத்த எல்லாரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இல்ல இந்த டீமே நல்ல டீம் தான். இன்னைக்கு எங்க ஏமாந்து விட்டாங்க. 210 இந்த நினைச்சு பார்த்துருக்க தேவையில்ல, அவங்க வின்னு கையில் அந்த ஒரு 15 ரன் தான் மாட்டிக்கிச்சு. அது கடைசி நேரத்தில் இவர் நல்லா போட்டாரு, அந்த ஃபசல் ஃபரூக்கி நல்லா போட்டாரு, ஒமர் சாய் நல்லா போட்டாரு. அதனால தான் விக்கெட் 2 விக்கெட்ல தொடர்ந்து விழுந்ததும் தான் ஒரே ஓவர்ல 15 ரன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இதுவே ஒரு பெரிய பின்னடைவு தான். இதுக்கு மேல ஜெயிச்சு மேல சூப்பர் 8க்கு மேல சூப்பர் 8 வந்துருவாங்க. ரபாடா தான் சொல்லிட்டே இருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி தான் பால் போட்டுட்டு இருக்காரு. ஆனா ஆண்ட்ரிக் நாக்கே வெளியே உட்காந்துட்டு இருக்காரு, டியூனா மப்பாக்காவும் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. நல்ல பாஸ் பவுலர்ஸ் வெளியே இருக்காங்க. பேர் மாத்திரலாமே. ஜார்ஜ் லிண்டே வேற இன்ஜுரி, அந்த அப்டேட் என்னன்னு தெரியல, கரெக்டான அப்டேட். ஜார்ஜ் லிண்டே ஃபீல்டிங் பண்ணும்போது முட்டி பிடிச்சிட்டாரு. என்ன இந்த சீசன் ரொம்ப இன்ஜுரி ப்ரோனா போயிட்டே இருக்க. ஒரு மேட்ச் தான் இருக்கு ஒவ்வொரு பிளேயருக்கும். ஏன்னா 15 பேர் ஸ்குவாடுக்கு ஒரு 20 பேர் எடுத்துட்டு வந்திருக்கணும் மாட்டிருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் லுங்கிய மடிச்சு கட்டிட்டு நான் வாங்கடா போன்னு சொல்லி அடிச்சுக்கிறான். இன்னைக்கு ஒருத்தன் லுங்கி இங்கிடி செமையா கட்டுறது, ரொம்ப ஸ்லோ கட்டர்லாம் சூப்பரா போடுறான், லைன் சூப்பரா புடிச்சு போடுறாப்ல. அதனால ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருக்காரு. பாப்போம் வேர்ல்டு கப் முடியும் போது என்ன பண்றாருன்னு. பஞ்சவன் பாரிவேந்தர்ல வர மாதிரி அப்ப ஃபர்ஸ்ட் யாரா அப்படின்னா நமீபியால ஒருத்தர் இருக்காப்பா. நமீபியாக்காரனா இல்ல யுஎஸ்ஏ கண்டிப்பா ஏதோ டீம் ஐபிஎல்ல இன்ஜுரி ரீப்ளேஸ்மென்ட் எடுக்க போறாங்க. வேன் செல்விக்கு இன்னும் 2 ஆட்டம் பாட்டு கண்டிப்பா எடுக்க போறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னோடனே தான் என் தலைவன் ஸ்டீவன் ஸ்மித் வந்துட்டான் பாத்துக்க. கேப்டனா வராரு. ஆமா, மிச்சல் மார்க்ஸே வெளியே போறான் கேப்டனா. போட்டாங்க இல்ல ஹெட் தான் கேப்டன், பிளேயர் தான் ரீப்ளேஸ்மென்ட் தான் வந்திருக்கான், உள்ள ஆடுவான். ஒரு நிமிஷம் வாயை ஒருத்தன் வச்சுக்கிட்டு அபிஷேக் சர்மா முடிச்சு விட்டான், இஷான் கிஷனை முடிச்சு விட்டான். என்ன பண்ண போறான்னு தெரியல. 2 ஓபனரையும் மாத்த போறோம். என்ன தம்பி சஞ்சு சம்ச போட்டு அடின்னு நினைச்ச, இப்ப பாரு இவங்க தான் வர போறாங்க. ப்ரோ ஸ்டாப். அபிஷேக் சர்மா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு, மேபி ஃபிட்டா மேபி ஃபிட். மேட்ச் ஃபிட்டா நாளைக்கு ஃபிட்டா இல்ல, மேட்ச் ஃபிட்னா நாளைக்கே விளையாடுவான். கம்பீர் மனசு வச்சு ரெஸ்ட் கொடுத்துட்டு கூட பாகிஸ்தான் மேட்ச்க்கு தம்பி நீ ஃப்ரெஷ்ஷா வான்னு வர வைக்கலாம். அது கம்பீர் தலையில தான் இருக்கு. இஷான் கிஷனுக்கு இன்ஜுரி அப்டேட் நமக்கு இல்ல. இஷான் கிஷனும் நான் இப்ப படிச்சேன். பும்ரா வந்து யார்கர் போடும்போது மிஸ் ஆகி அவரோட டோல், அதாவது பெருவர்ல பட்டுருச்சான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவாரு. அவ்வளவு மேட்ச் மிஸ் பண்ற அளவுக்கு பிரச்சனை இல்லையா. அதனால நினப்பு நடக்காது. அது வந்து மண்ணள்ளி போட்டாங்க. சாம்சனும் வரப்போறது இல்ல, கைகோடு வரப்போறது இல்ல. அமைதி. நான் அதெல்லாம் சொல்ல, கண்ணு பட்டு போயிடுச்சு, புடிச்சு அந்த அடியே அடிச்சுட்டு வந்தா இதுதான் அடி. அதுதான் எல்லாத்துக்கும் அடிபட்டுக்குது. ஒருத்தன் வயிற்ற பிடிக்கிறான், ஒருத்தன் காலை பிடிக்கிறான். என்ன நான் சொல்ல உங்ககிட்ட ப்ரிவியூலே சொல்லியிருக்கேன், டே இந்த டீமுக்கு கண்ணு பட்டுருண்டா, யாரோ ஒருத்தர் கடைசி வரையும் ஆட மாட்டாங்க.